உங்களுடைய பேச்சு வீரியம் நிறைந்தது. நான் என்ன நினைக்கிறேனோ என்ன ஆசைப்படுறேனோ அதை நீங்கள் பேசிடுறீங்க. அவர் நினைக்கிறத நீங்கள் வந்து வெளியே கொண்டு வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்பவர் சொன்னார். நான் 2 தலைவர்களை, மாபெரும் தலைவர்களை, ஆயுத புரட்சியின் தலைவர்களை அருகிலிருந்து களமாடியவன். ஒரு அறிவாயுத புரட்சி தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு தன்னலம் மாறாமல் மக்கள் நலனை பார்க்கிற மனம் படைத்த தலைவர் விஜயை நான் 3வது தலைவனாக பார்த்தேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பேச்சில் எதை பேசுவது என்பது நான் குறிப்பிடுத்து செல்லவில்லை. என்ன பேசுவது என்பதும் எனக்கு நினைவில்லை. நான் நினைத்து போனது ஒன்று, நம்மை கேள்வியால் துளைப்பார், நம் பேச்சில் வீரியம் இருக்கிறது என்று எல்லோரும் பாராட்டுவார்கள், ஆனால் அதற்குள் பிழைகள் இருக்கிறது என்பதையும் நான் உணர்வேன். கொள்ளையடிக்கிற கும்பலை நான் வாய்க்குழுப்பாகத்தான் திட்டுவேன். மக்களின் சொத்தை சுரண்டுகிறவர்களை மனதார தூற்றுவேன். அதற்கு ஏதாவது தலைவர் சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்தேன், எதையும் சொல்லுவேன். உங்களுடைய பேச்சு மிக சிறப்பு. உங்கள் பயணத்தை நான் பார்த்தேன். நீங்கள் வந்த வழித்தடம் எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் கடந்து வந்த பாதை கரடுமுரடானது என்பதையும் நான் அறிவேன். அப்படின்னா என்ன, என்னை பற்றி முழுவதுமாக அறிந்து கொண்டிருக்கிறார் புத தலைவன். எல்லாத்தையும் சும்மாவெல்லாம் இல்லை. மெல்லிய சிரிப்பு, தென்றலாய் வரும் வார்த்தை, அது மெல்லியதாய் வரும். லேசான புன்சிரிப்புகள், நேர்கொண்ட பார்வைகள், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத தகமை,